வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது முக்வாஸ். எல்லோரும் இந்த வெயிலை யூஸ் பண்ணி செஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, செரிமானத்துக்கு நல்லது. அப்படியே எடுத்து நம்ம வாயில் போட்டு சாப்பிட்டுக்கலாம், வெத்தலைப்பாக்கோட வச்சு சாப்பிட்டுக்கலாம், சாப்பிட்டோன்னு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். பொடிச்சு வச்சுக்கிட்டோம்னா சர்பத் போட்டு சாப்பிட்டுக்கலாம், ஜூஸில் கலந்து குடிக்கலாம். இதில் கலந்துருக்க பொருட்கள் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. சும்மா நெல்லிக்காவையும் பீட்ரூட்டையும் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நம்ம தேவையான பொருட்களை பார்க்கலாம். பெரிய நெல்லிக்காய் 1/2 kg, பீட்ரூட்டு நல்லா ஊட்டி பீட்ரூட்டாக வாங்கிக்கோங்க, நல்ல கலர் வரும் உங்களுக்கு. இது 1/4 கிலோ தேவைப்படுது. இது கொஞ்சம் அளவு கூட இருக்குது, திருவும் போது கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோம். இஞ்சி 2 இன்ச்சு அளவு, நார்மலான தூள் உப்பு 1 ஸ்பூனு. ஸ்பூன் பாருங்கள், இந்த ஸ்பூனு ரொம்ப பெருசு கிடையாது, ரொம்ப சின்னதும் கிடையாது, உங்களுக்கு அளவு சொல்கிறேன். இது பிளாக் சால்ட்டு, இது 1 ஸ்பூன் தான். ஜீரக பொடி 1/2 ஸ்பூனு, சோம்பு 2 ஸ்பூனு, மிளகு பொடி 1 ஸ்பூனு, ஓமம் 1 ஸ்பூனு. இது கல்கண்டு, இந்த மாதிரி இருக்கும்லே கல்கண்டு கட்டி கட்டியாக, அது வாங்கிக்கோங்க. இதில் ஒரு தூள் பண்ணி வச்சுருக்கேன், 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். இது நம்ம பிறகு நம்ம வேறு ஸ்வீட் போடுவோம், அதனால் இது இப்போதைக்கு இது போதும். ஃபஸ்ட்டு நம்ம நெல்லிக்காவை நல்லா கழுவிக்கலாம். நல்லா தான் போட்டுக்குவோம், கொஞ்சம் மாதிரி டேமேஜ் என்ன பாருங்கள், இதெல்லாம் தான் நம்ம எடுத்துருவோம். அதே மாதிரி இந்த காம்பு இருக்கு இல்லைங்களா, இதை இப்படி எடுத்துருங்க. அங்கே காம்புலேயும் கொஞ்சம் அழுக்கு எதுவும் இருக்கும், அதையும் நம்ம எடுத்துருவோம். எல்லாத்தையுமே நல்லா எடுத்து சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறேன். இங்கே கண்டிப்பாக இந்த காம்பில் அழுக்கு இருக்கும், சுத்தம் பண்ணி எடுத்து வந்துடுறேன். நல்லா 2 தடவை கழுவி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த காம்பு பக்கம்லாம் ஒரே அழுக்கு, சுத்தம் பண்ணி வச்சாச்சு. பீட்ரூட்டை தோலை சீவிக்கலாம். இப்போ பீட்ரூட்டு நெல்லிக்காய் எல்லாமே விலை கம்மிங்க, செஞ்சு வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம சும்மா சாப்பிட்னாலும் அப்படியே எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்லாம். நான் செஞ்சுருக்கேன் ஏற்கனவே, நல்லா இருக்குது. சர்பத் மாதிரி போட்டும் சாப்பிட்லாம், போட்டு சப்ஜா ஊற வச்சு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒன்று நார்மலாக நான் நெல்லிக்காவும் பீட்ரூட்டும் போட்டு செஞ்சேன். ஒன்று இந்த மசாலா பொருட்கள்லாம் போட்டு செஞ்சேன், எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஊட்டி பீட்ரூட்டு கொஞ்சம் விலை கூட இருக்கும், இருந்தாலும் அது வாங்கினோம்னா நல்ல கலர் கொடுக்கும், நமக்கு பார்க்கவே அழகாக இருக்கும். தோல் சீவிட்டேன், நல்லா கழுவிட்டு வந்துடுறேன். நெல்லிக்காவை நம்ம துருவிக்கலாம். இதுக்கு பாருங்கள், கேரட் துருவுறதுல இந்த பெரிய கன்று இருக்கு இல்லைங்களா, அதில் துருவிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். நமக்கு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காவை துருவிக்குவோம். எல்லாத்தையும் துருவிக்கலாம், இந்த மாதிரி நல்லா சுத்தமாக துருவிக்கலாம். கை பத்திரம். எல்லா நெல்லிக்காவும் துருவி எடுத்தாச்சு, அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம பீட்ரூட்டையும் துருவிக்கலாம். பீட்ரூட் கொஞ்சம் கூட இருந்துச்சு, கரெக்டாக 1/4 கிலோ போட்டு எடை போட்டு மீதியை கட் பண்ணிட்டேன். இதையும் அதே போல் பெரிய கண்ணில் துருவிக்கலாம். பீட்ரூட் துருவத்துக்கு நல்ல ஈஸியாக இருக்குது, நெல்லிக்காய் துருவத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, கையெல்லாம் வலிச்சிருச்சு. நல்லா பீட்ரூட்டு எவ்வளோ ஜூஸ் வருது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக. பீட்ரூட் எல்லாம் துருவிட்டேன். அதே போல் நம்ம இஞ்சியையும் இதில் எப்படி துருவி விட்டுறலாம். இஞ்சி எல்லாமே துருவி விட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் கலக்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் நெல்லிக்காவை போட்டுக்கலாம். பீட்ரூட்டு இஞ்சி துருவனது 2ஐயும் போட்டுக்கலாம். நார்மல் சால்ட்டு, பிளாக் சால்ட்டு, சோம்பு, சீரகம், மிளகுத்தூள், ஓமம் அப்படியே கையில் நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்குவோம். இது கல்கண்டு ஒரு 3 ஸ்பூன். அளவெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதனால் இப்போ சொல்லலை, அப்படியே போட்டு விட்டுட்டேன்.
இதை வந்து நம்ம வந்து ஜூஸ்லேயும் போட்டு செய்யலாம். இப்போ நான் செய்கிறத ஜூஸ் போட்டு குடிக்கலாம், சர்பத் போட்டு குடிக்கலாம், சர்பத்துலேயும் போட்டுக்கலாம், எல்லாமே செய்யலாம். சப்போஸ் நம்ம வந்து சும்மா நார்மலாக அப்படியே ட்ரை பண்ணி சும்மா எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஜூஸுக்கு தான் மெயினாக செய்யப்படுறேன், அதனால் பெருங்காயத்தூள் போடலை. அந்த மாதிரி போட்டுக்கிட்டால் பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டால் சும்மா நமக்கு வாய் ஒரு மாதிரி இருக்குன்னா எடுத்து சாப்பிட்லாம், எடுத்து சாப்பிட்டுக்கலாம். செரிமானத்துக்கும் நல்லது. இதில் எல்லாமே செரிமான பொருள் தான் நிறையா போட்டிருக்கோம். சோம்பு, ஜீரகம், இதை எல்லாத்தையும் நல்லா ஒத்து கலந்துக்குவோம். காஞ்ச பிறகு பாருங்களேன், அழகு கலராக வரும். இது ஒரு கலராக வரும். நான் வந்து ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி போட்டிருந்தேன். அது ஒரு கலராக இருக்கும், அது நல்லா டார்க்காக இருக்கும், அழகாக இருக்கும். அவசியமாக செஞ்சு வச்சுக்கோங்க. நான் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு போடுறேன். நல்லா கலந்துட்டேன். இப்போயே வாசமாக இருக்குது. வெயிலில் கூட காய வைக்கலாம். அப்படியே காய வச்சுக்கலாம். நல்லா பரப்பி விட்டுக்குவோம். சட்னா காயும். நல்லா வெயில் அடிக்குது, நல்லா காஞ்சிரும். பார்த்தா ஜூஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு எல்லாம் காஞ்சிரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ரெண்டுமே நெல்லிக்காவும் பீட்ரூட்டும் ஒரே அளவு போட்டிருந்தேன்னா அது சொன்னேன்ல, அது பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் கலரு. இது நல்லா டார்க்காக இருக்கும். சேம் அளவு போட்டது. இதுவும் சூப்பராக இருக்கும். எடுத்து சோலாரில் வச்சிடலாம். அவ்வளோதான். குட். டோர் லாக். வந்தாச்சு, எடுத்துக்கலாம். போ. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா காஞ்சிருக்குது. ஒரு நாள் தான் போட்டிருக்கோம் இன்றைக்கி. இன்னும் 2 நாள் காய வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 3 நாள் நல்லா காய வச்சுட்டேன். எப்படி காஞ்சிருச்சு பாருங்கள். உங்களுக்கு நுணுக்கி காமிக்கிறேன் கையிலேயே. தெரியுதுங்களா? சவுண்டே உங்களுக்கு கேட்கும். இப்போ என்ன செய்யலான்னு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நம்மளுடைய ப்ராடக்ட்டு ராகி மில்க் பவுடர் 1 kg மேலே வாங்குறவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக இந்த முட்டை இட்லி தட்டு கொடுக்குறோம். நம்மளுடைய சேனலில் இந்த முட்டை இட்லி தட்டை வச்சு முட்டை இட்லி போட்டிருந்தேன், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த முட்டை இட்லி தட்டு தனிப்பட்ட முறையில் தேவைப்பட்டாலும் வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதை நம்ம இப்படியே ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பாட்டிலில். இது பாருங்கள், எல்லாருக்குமே தெரியும் ஜீரக முட்டாய் இல்லையா? ஜீரக முட்டாயின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இன்னொரு பேர் சொல்லுவாங்க, எலி புழுக்க முட்டாயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான். சின்னதாக வாங்கிட்டு வர சொன்னேன், இவ்வளோ பெருசு வாங்கிட்டு வந்துட்டாங்க. சின்னது இல்லையான்னு கேட்டால் சின்னதெல்லாம் வரதே இல்லையா, எந்த காலத்தில் இருக்கேன்னு கேட்குறாங்க. சின்னதெல்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கோம். நான் போயிருந்தேன்னா வாங்கிட்டு வந்திருப்பேன். இது தேவைப்படுது நமக்கு. சும்மா கொஞ்சமாக அள்ளி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்படி கலந்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டோம்னா நமக்கு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் செரிமானம் ஒரு மாதிரி இருக்குன்னா வெத்தலை பாக்கு சாப்பிடும்போது வச்சு கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்படியே எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். சும்மாவே எடுத்து போட்டு சாப்பிட்லாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். எடுத்து வாயில் போடுறேன். அந்த புளிப்பு அந்த இனிப்போட சூப்பராக இருக்கும். நம்ம ஜீரகம்லாம் போட்டிருக்கோம், சோம்பு எல்லாம் வாசமாக இருக்குது. எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிடும்போது இந்த மாதிரியே நம்ம சாப்பிட்லாம். இந்த இனிப்போடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. இது முடிஞ்சிடுச்சு. இது மாதிரி சின்னது கிடைக்குதான்னு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுவும் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்குது. நம்ம ஜூஸ் போடுறத விட இப்படியே அள்ளி சாப்பிட்டு தீர்த்துருவோம். பிள்ளைங்களாம் கண்டிப்பாக சாப்பிட்டு தீர்த்து விட்ருவாங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. இது பாருங்கள், இது நான் ஏற்கனவே கொஞ்சம் அரைச்சிட்டேன். இது பியூரான நெல்லிக்காவும்
பீட்ரூட்டும் ஒரே சேமாக போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோ இது வந்து நெல்லிக்காய் 1/2 kg, பீட்ரூட் 1/2 kg எடுத்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டு பரட்டி விட்டுட்டு காய வச்சேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்திருக்கேன், அப்லோட் பண்ணுறேன். இது நல்ல டார்க்காக இருக்கும். இது வந்து நம்ம கொஞ்சம் தானே நெல்லிக்காய் போடுறோம், அதனால் கலர் கொஞ்சம் லைட் ரோஸாக இருக்குது. இது நல்ல செம பிங்க்காக இருக்கும். இதுவும் வந்து இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை பொடிச்சு வச்சுருக்கேன், ஜூஸும் போட்டு சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருக்குது. நம்ம இதெல்லாம் எடுத்து அளந்துக்கலாம். இது எவ்வளோ அளக்குறோமோ அதே அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். கூட குறைவாக போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம். சர்க்கரையெல்லாம் ஒரு அளவுக்காக நான் சொல்கிறேன். ஒரு வழக்கு எடுத்திருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரு ஏற்கனவே இது பொடிச்சது தான், அதனால் இதை அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரையும் ஒரு வழக்கு எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், 3/4 வழக்கு தான் எடுப்பேன். நாங்கள் சுகர்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் 3/4 வழக்கு எடுத்துக்கிறேன். போட்டுக்கலாம். அளவெல்லாம் நம்ம இஷ்டம், கூட குறைவாக போட்டுக்கலாம். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த தட்டில் கொஞ்சமாக இருக்குல்லையே, அதையும் போட்டு விட்டுறலாம். இந்த பிஜிஎன் 1 minute மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். பாருங்கள், நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இந்த மிக்ஸி நல்லா இருக்கான்னு. நல்லா இருக்குது. நம்ம அவசரத்தில் நம்ம கை ஈரமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வச்சு இப்படி ஃபிட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கை ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளால் ஃபிட் பண்ண முடியுது. அது ஒன்று தான் இதில் மைனஸு. அதே மாதிரி இந்த ஒயர் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. இந்த ஒயர் வேறு இடத்துலலாம் வைக்கவே முடியல, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இது 2 தான் அது மைனஸ் பாயிண்ட்டு. இப்போ நான் அரைக்கிறேன். திறந்து பார்க்கலாம். தட்டணும். சூப்பராக இருக்குங்க. வாசமே நல்லா இருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ மைய அரைச்சிருக்குன்னு பார்ப்போம். நல்லா மைய அரைச்சிருக்கு. இருந்தாலும் இன்னும் 2 சுற்று சுற்றிட்டு வந்துடுறேன். நல்லா இப்படி தட்டிட்டு ஓப்பன் பண்ணலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது, வாசமாக இருக்குது. இப்போ பார்ப்போம். இப்போ நல்லா அரைப்பட்டுருக்குங்க, சூப்பராக அரைப்பட்டுருக்குது. இப்படியே ஒரு பவுலில் கொட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா ஆற விட்டு எடுத்து வச்சுக்கணும். நல்லா சுடுது. 1 minute மிக்ஸி இல்லைங்களா, அதனால். அதே மாதிரி இந்த மிக்சியில் வந்து நம்ம வந்து ஜூஸு லெசி மோர்லாம் கடைஞ்சோம்னா மூடியை நல்லா மூடிட்டு வைக்கணும். இல்லாட்டினா கொஞ்சம் லீக் ஆகுது. கேட்டிங்க, அதனால் அப்படியே ஞாபகம் வருது, சொல்லிடுறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் நம்ம ஜூஸ் போடலாம். சும்மாவே எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குது. பிள்ளைங்க ஹார்லிக்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிட்ருவாங்கங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நானே 1/2 ஸ்பூன் சாப்பிட்டுட்டேன். இப்போ நம்ம ஜூஸ் போடலாம். நான் 1 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிறேன். தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்துட்டுக்குவோம். கலந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு பிறகு வந்து குடித்தோம்னா சூப்பராக கலர் வருது. இந்த பிங்க்கு கலர் ஊற நல்லா வருது. நல்லா கலந்துட்டுக்கோங்க. பவுட்ராக இருக்குல்ல, பார்த்தா உங்களுக்கு பிங்க்குக்கு லைட்டாக தெரியுதுல்ல. கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா அப்படியே டார்க் கலர் வருது. சப்ஜா போட்டுக்கலாம். ஊற வச்சுருக்கேன். இது 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். இதெல்லாம் நம்ம இஷ்டம்தான். அருமையாக இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. சூப்பராக டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்குங்க. அதாவது சுகர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எங்களுக்கு போதும், எல்லாருக்குமே கம்மியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சும்மா சாப்பிடும்போது இந்த பொடி வந்து நல்ல டேஸ்ட்டாக சர்க்கரை நிறையா இருந்துச்சு. இதில் நம்ம கலந்து விடுறோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் சுகர் கம்மியாக இருக்குது. நீங்கள் வேணால் நீங்கள் வந்து ஒரு அளவுக்கு ஒரு அளவே போட்டுக்கோங்க. ஓரளவு இந்த பொடி எடுத்துக்கிட்டிங்கன்னா
இது வந்து சர்க்கரை வந்து ஓரளவே போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் கம்மி பண்ணிட்டேன்ல உங்களுக்கு, அதனால் உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் சுகர் கம்மியாக தெரியுது இருக்குதுங்க. இதில் 2-3 புதினா இலை இருந்தாலும் அதை போட்டு விட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.